ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 11வது வசனம். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல உலர்ந்து போகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். மனிதனுடைய நாட்கள் புல்லை போல உலர்ந்து சீக்கிரத்தில் காய்ந்து போகிறது என்றும் நிழலுக்கு ஒப்பாக நிலையற்று இருக்கிறது என்றும் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக காலையில் பூத்து மாலையிலே அறுப்புண்டு போகிற பூவை போலவும் நிலை நிற்காமல் ஓடிப்போகிற நிழலைப் போலவும் இருக்கிறான். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் கூலிக்கார நாட்களைப் போலவும் நெய்கிற நேருகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிற நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகிற வாழ்க்கையுடையவனாக காணப்படுகிறான். அவனுடைய பிராணன் காற்றைப் போல மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறான். இனி ஏறி வராதபடி நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் மனிதன் காணப்படுகிறான் என்று யோபு பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்ற, நம்பிக்கையற்ற, சஞ்சலம் மிகுந்த, நிலை இல்லாத வாழ்க்கை. நீர் ஆதியிலே பூமியை உண்டாக்கினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையா இருக்கிறது, அவைகள் எல்லாம் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர் என்று சங்கீதத்திலே சொல்லப்பட்டபடி கர்த்தர் சிருஷ்டித்த வானம், நாம் பார்க்குற இந்த பூமி, அது நிலைத்திருப்பது போல நமக்கு தோன்றினாலும் அவைகள் கூட அழிந்து போகும். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழசாய் போகும். ஒரு சால்வை போல சுருட்டப்பட்டு மாற்றப்பட்டு அவைகள் எல்லாம் மாறி போகும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை வாசித்திருக்கிறோமே. மனிதர்களாகிய நாம் நிலையற்றவர்கள், ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறவராகவே இருக்கிற, எக்காலமும் நிலைத்திருக்கிற தேவனாக, நித்யானந்த ராஜாவாக, ஏக சக்கராதிபதியாக அரசாளுகிற தேவன். கர்த்தராகிய நீரோ மாறாதவராக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறீர். உம்முடைய பெயர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று வசனத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் நிலையில்லாத மனிதனை நித்திய தண்டனையிலிருந்து தப்புவிப்பதற்காக தம்முடைய சாயலிலே உருவாக்கப்பட்டு தம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து உண்டாக்கின மனிதனை மீட்டுக்கொள்ளும்படிக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த அன்பும் கரிசனை உள்ள தேவன் இப்பொழுதும் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற மத்தியஸ்தராய் இருக்கிறார். நம்முடைய நிலையற்ற தன்மையையும் உதவியற்ற நிலைமையையும் உணர்ந்து இருக்கிறோமா? தேவன் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நித்திய வாழ்க்கையை குறித்து அறிந்து இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரமபிதாவே, புல்லை போல, பூவை போல, நிழலை போல நிலையற்றிருக்கிற எங்களை மீட்டுக்கொள்வதற்காக மாறாதவராக, நித்யானந்த ராஜாவாக, ஏக சக்கராதிபதியாக, என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாகிய நீர் எங்களுக்காக மனிதனாக இந்த பூமியிலே வந்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக்கொண்ட தயவிற்காக நன்றி செலுத்தி இந்த நித்திய மீட்பை, நித்திய ஜீவனை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.